சுவாமியே சரணமயப்பா. ஐயப்பா அதுக்கு பின்னாடி எனக்கு சபரிமலை வர முடியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சபரிமலை வந்த ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சபரிமலை யாத்திரையை தான் பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் எவ்ரி மந்த் சபரிமலை நட திறக்கப்படும். அது மோஸ்ட்லி நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆடி மாதத்திற்காக திறந்ததுக்காக போயிருந்தோம் சபரிமலை யாத்திரை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் மோஸ்ட்லி ஒரிஜினலான ஆடியோ இருக்கும். அங்கே எப்படி இருக்குன்றதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த வீடியோ மூலயமா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே 3 வீடியோ போட்டிருப்போம். 3 வீடியோ யாத்திரையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஐயப்பா ரோட்டில் தான் போயிருப்போம். இந்த டிராக்டர்லாம் போக பாருங்க, அந்த வழியில் போயிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் எல்லாரும் போகக்கூடிய இந்த நீலிமலை அப்பாச்சிமேடு வழியாக போயிருப்போம். அந்த வழி எப்படி இருக்குது, என்னெல்லாம் நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஒரு சில இடத்துல மியூட் பண்ணியிருப்போம், ஏன்னா சபரிமலை சன்னிதானத்திலிருந்து வர பாடல்கள் ஒழிக்கப்படுறதுனால நாங்கள் மியூட் பண்ணிப்போம். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்ன்றதுனால இந்த வீடியோ கண்டிப்பாக சபரிமலை போக முடியாதுன்ற பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மூலயமா சபரிமலை யாத்திரை எப்படி இருக்குன்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது வந்து 60+ இருக்கவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் டோலியில் இந்த வாட்டி வந்திருந்தாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆகஸ்ட் ஓணம் அப்போ போயிருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாகவே இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஜூலையில் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நல்ல கூட்டம். ஆனால் 18ஆம் படிக்கிட்ட போனவொடனே கூட்டம் இல்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜில் நடப்போம் பாருங்கள், அந்த இடத்துல சரியான கூட்டம். 18ஆம் படி மேலே ஏறி அந்த பிரிட்ஜில் நடந்து வர்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பார்க்கவே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரி தமிழ் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் சபரிமலை நடை திறந்துருக்கும். ரொம்ப கூட்டத்தில் இந்த கார்த்திகை மார்கழியில் போக முடியாதவங்க இந்த மாதிரி டைமில் நீங்கள் போய் சாமி தரிசனம் பண்ணலாம். கார்த்திகையில் என்ன வழிபாடு பண்ணுறீங்களோ அதே வழிபாடு தான் இங்கே ஒவ்வொரு தமிழ் மாதமும் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். பம்பையில் வழக்கம் போல் நீங்கள் குளிச்சுட்டு இருமுடி எடுத்துகிட்டு கிளம்பலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பம்பையில் உங்களுக்கு இங்கே தர்ப்பணம் கொடுக்கறது இந்த மாத பூஜையிலையும் உங்களுக்கு நடக்கும். இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு நடை திறந்திருந்தாங்க. அதுக்கு மறுநாள் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி நான் பம்பைக்கு ரீச் ஆகிட்டேன். பம்பையில் ரீச் ஆன உடனே நல்ல மழை பலம் இருக்குது. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வேகமாக போயிட்டு இருந்தது ஃப்ளோவில். இந்த படிக்கட்டில் மட்டும் நின்று குளிக்கிற மாதிரி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. காவல்துறை பாதுகாப்போட பம்பையில் குளிச்சுட்டு சபரிமலை யாத்திரையை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மட்டும் தனியாக தான் போயிருந்தேன். இந்த மாதிரி டைமில் வெர்ச்சுவல் கியூ புக்கிங் இருக்கான்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக வெர்ச்சுவல் கியூ புக்கிங், ஆன் ஸ்பாட் புக்கிங் அங்கவே இருக்குது. நீங்கள் அங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த இடம்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கார்த்திகை மார்கழியில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு செம்ம ரஷ்ஷாக இருக்கும். கேட் போட்டு தான் அனுப்புவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோலி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, டோலி ஃபெசிலிட்டிஸ் நிறையவே அவைலபிள் இருக்குது. கார்த்திகை மார்கழியை விட எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் நிறைய பேர் இருக்காங்க. டோலி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 8,000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதே கொஞ்சம் பாடியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஜூலை மந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆந்திரா பீப்புள்ஸ் நிறைய பேர் நான் பார்க்க முடிஞ்சுது. அதுவும் நிறைய பேர் லேடிஸு 50+ இருக்கவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி மாலை போடாமல் தான் வந்திருந்தாங்க. அது எதனால் அப்படி வந்திருந்தாங்கன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேட்டதுக்கு விசாகப்பட்டினத்துலேருந்து வந்திருந்தான்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். போகிற வழி ஃபுல்லாகவும் ஆந்திரா பீப்புள்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் லேடிஸ் 50+ தான் இருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. யாருமே மாலைலாம் போடலை. ஜென்ரலாக அப்படியே வந்திருக்காங்க. சிவில் தரிசனத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சிவில் தரிசனம்னா என்னன்னு கேட்பீங்க. சிவில் தரிசனம்னா ஒன்றும் இல்லை, அதாவது மாலை போடாமல் சாமி தரிசனம் நீங்கள் செய்யலாம். ஆனால் வந்து அதில் ஒரு நிபந்தனை இருக்குது. பின் வழியில் வரணும். 18 படி ஏற உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இருமுடி இருந்தால் மட்டுமே உங்களால் அந்த 18 படி ஏற முடியும். அதுக்காக ப்ரோ அப்போ நான் வந்து மாலை போடாமல் போகலாமான்னு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் போடுறது, செகண்ட் டைம் போடுறவங்களாம் கண்டிப்பாக மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து அதுக்கேற்ற மாதிரி போங்க. ஏன்னா ஐயப்பன் வந்து அங்கே தவ கோலத்தில் இருக்காரு. தயவு செய்து மாலை போட்டு இருமுடி கட்டி போங்க. அதில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், மன நிம்மதி இருக்கும். மாலை போடாமல் இவங்க போகிறாங்கன்னா இவங்க 50+ இருக்காங்க, அவங்களால முடியாதுன்றதுனால கூட இருக்கலாம். நம்ம தயவுசெய்து மாலை போட்டு இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரையை தொடருங்க.
நம்மள மாதிரி ஆட்கள் மாலை போட்டு இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரை தொடரும் போதே நிறைய சோதனைகளை அனுபவிச்சு தான் அந்த ஐயனை சன்னிதானத்தில் நம்ம தரிசனம் செய்ய முடியும். ஆனால் பின்வழியில் வந்து தரிசனம் செய்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற ஒரு கருத்தை நிறைய குருசாமிகள் அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த பந்தல ராஜா இடத்துல வணங்கிட்டு வெர்ச்சுவல் கியூலாம் முடிச்சதுக்கப்புறம் மலை ஏற தொடங்க போகிறோம். நம்ம போகக்கூடிய பாதை வந்து நீலிமலை, அப்பாச்சிமேடு, சபரிபீடம், அரக்கோட்டம் வழியாக சன்னிதானத்தை சென்றடைவோம். நிறைய யங்ஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா சிவில் தரிசனத்தில் சாமி பார்க்கறதுக்கு வராங்க. இந்த செக்யூரிட்டி ஸ்கேனிங் தாண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பேர் உங்களுக்கு டோலிக்காக அப்ரோச் பண்ணுவாங்க. வயசானவங்கன்னா கண்டிப்பாக இங்கேருந்தும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை பம்பை நதியிலேருந்தே போனோம் அவங்கள ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மலை ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கன்னிசாமி ஒருத்தர் ரெயின் கோட் போட்டு போறாரு பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாமே இவங்க டோலி சவாரி பண்றவங்க. இந்த டோலி சவாரி தூக்குறவங்க மோஸ்ட் ஆஃப் த பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பீப்புள்ஸ் தான். தேனி, போடி நாயக்கர் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். இவங்க 4 பேர் தூக்குவாங்க. அப் அண்ட் டவுன் 8,000 சொல்லியிருந்தால அப் அண்ட் டவுன் 8,000 கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு ஆளுக்கு 2,000 ரூபாய் தான் கணக்கு வருது. மேலே தூக்கிட்டு போயிட்டு கீழே கொண்டுட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமான வேலை. நீங்கள் போகிற வழியெல்லாம் பார்ப்பீங்க. நிறைய டோலி சவாரிஸை கவர் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீலிமலை ரோட் தான் போக போகிறோம். சாமி ஐயப்பா ரோடு இல்லை. இந்த வாட்டி இந்த பக்கம் தான் நம்ம போக போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம இந்த பக்கம் போயிருப்போம். கிளைமேட் நல்லாவே இருக்குது. எல்லாரும் மலை ஏற தொடங்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகிற வழியெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ குப்பைகள் விழுதோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து உங்களுக்கு டோலி சவாரிஸ் அவைலபிள் இருக்குது. உங்களால் ஏற முடியலன்னா இங்கேருந்து உங்களை பிக்கப் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு உங்களுக்கு தெரியும், சாமி ஐயப்பா ரோடு. இந்த ரோடு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப ஏற்றம் இருக்காது, ஓரளவு ஏற்றமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அது ஒரு சில பேரால் நடக்க முடியும், இது ஒரு சில பேரால் நடக்க முடியும். அவங்கவுங்க கன்வீனியன்ட்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ஏறுவாங்க. இது வந்து கார்த்திகை மாதத்துக்கு பொருந்தாது. நீலிமலை பாட்டம் வந்துட்டோம். கார்த்திகை மாதம் ஏன் பொருந்தாதுன்னா கார்த்திகை 1லேருந்து 10 வரைக்கும் வேணும்னா அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும், பக்தர்கள் கூட்டம்ன்றதுனால எல்லாரையும் இந்த வழியில் தான் அனுப்புவாங்க. கியூ மூலியமா நீலிமலை, அப்பாச்சிமேடு வழியாக தான் அனுப்புவாங்க. இப்போ நம்ம சபரிமலைக்கு எப்படி ரீச் ஆகலான்றதை பற்றி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோ வந்து மாத பூஜைன்றதுனால மாத பூஜையில் எப்படி ப்ரோ ரீச் ஆகுறதுன்றதை பற்றி நிறைய பேர் கேட்பாங்க. காரில் வரவங்க, வேனில் வரவங்க அது தனிப்பட்டது. பஸ்ஸில் வரவங்க இல்லை ட்ரெயினில் வரவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வரவங்க சென்னை டு செங்கனூர் ரீச் ஆகிடுங்க. செங்கனூர்லேருந்து பம்பாவுக்கு டைரக்ட் பஸ்ஸஸ் இருக்குது. மாத பூஜையில் கண்டிப்பாக வரணுன்னா இந்த வழியில் வரலாம். பஸ்ஸஸில் வரீங்கன்னா குமுளி வந்துடுங்க. குமுளிலேருந்து டைரெக்டாக பம்பா பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கும். செங்கனூருக்கு எந்த ட்ரெயின் மூலயமா ரீச் ஆகலான்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரம் போகிறதுனா சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் வர ட்ரெயின் மூலயமா வரலாம். நீங்கள் இந்த நீலிமலை, அப்பாச்சிமேடு வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா உங்களுக்கு டக்குன்னு ஹெல்ப்லைனை கூப்பிட்டு உங்களுக்கான முதல் உதவியை பெறலாம். உங்களுக்கு இந்த ரோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கேயும் இந்த மாதிரி மாத பூஜையில் மூலிகை குடிநீர் அவைலபிள் இருக்கும். மூலிகை குடிநீர் இங்கே கிடைக்கும் இந்த ரோட்டில். அந்த ரோட்டில் ஒரே இடத்துல தான் வச்சுருப்பாங்க. நம்ம ரிட்டர்ன் வரும்போது அந்த ரோட்டில் தான் வரப்போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு மலை ஏறும்போது நீங்கள் ஹெவியாக எதுவும் லோட் பண்ணாதீங்க. வயிற்றில் இந்த பஜ்ஜி போண்டாலாம் வரும்போது வேணுன்னா சாப்பிடுங்க. மலை ஏறும்போது லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாட்டர் மிலன், இந்த கோகோனட், இந்த மாதிரி மூலிகை குடிநீர் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் எந்த சிரமமும் இல்லாத மாதிரி ஏறலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ டாய்லெட்ஸ்லாம் அவைலபிள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கேயும் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கிளைம் த ஹில் ஸ்லோலி, டேக் ரெஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபேட்டிக், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், செஸ்ட் பெயின், இந்த மாதிரி எதனா சிம்டம்ஸ் தெரிஞ்சால் ஹெல்ப்லைனுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கேயும் போர்டு வச்சுருப்பாங்க.
கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 7 மலை போல் கிளைமேட்டு அருமையாகவே இருக்குது. ஏறுறதுக்கு எந்த ஒரு கடினமும் தெரியல. கடினம்னு சொல்லவும் கூடாது. சாமியை சரணமையப்பா. எனக்கு கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி போகிற ஃபீல் தான் இருந்தது. அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. மலை ஏறும்போது படிக்கட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 18ஆம் படிக்கிட்ட கூட்டமே இல்லை. அப்பாச்சிமேடு பாட்டம் மட்டும். இதுக்கப்புறம் அப்பாச்சிமேடு டாப், அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சாமியை சரணமையப்பா. இந்த கூரைக்கு மேலே பாருங்க ஒரு மலை தெரியுது. எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க அந்த மலை. அடுத்த இலவச மூலிகை குடிநீர் இருக்கு. இங்கே போயிட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போகலாம். இதை குடிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூதிங் ஃபீல் இருக்கும். நல்ல மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நல்லா சரசரன்னு ஏறலாம் நீங்கள். இதுதான் டோலி சவாரி. டோலி சவாரினா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து பக்தர்கள் ஏற முடியாதவங்கள தூக்குவாங்க. இந்த சவாரிக்கு தான் 8000 சார்ஜ் பண்ணுவாங்க. மேலே ஏறி திரும்ப கீழே இறக்கிறதுக்கு 1 வேனா 4000. மேலே ஏறுறதுக்கு மட்டும்னா 4000, கீழே இறங்கிறதுக்கு மேலே 4000. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கடினமான வேலைன்னு. அவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க பாருங்க அவங்களாம். அப்பாச்சிமேடு டாப் வந்துட்டோம். இந்த அப்பாச்சிமேடு டாப்பில் ஒரு வழிபாடு இருக்குது. இந்த வழிபாடு உண்ட வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த உண்ட வழிபாடு எதற்காகனா ஐயப்பனோட பூதகணங்களுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. முதல் வருஷம் வர கன்னிசாமிகள் கண்டிப்பாக இந்த உண்ட வழிபாடு செய்யுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரும் இந்த கம்பிக்கு அந்த பக்கம் போயிட்டு ஒரே இடம் இருக்குது. இயற்கை அழகாக ரசிக்கிற மாதிரியான இடம். அந்த இடத்த பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே போயிட்டு ஒரு சில இதெல்லாம் கவர் பண்ண பாருங்கள். இங்கே போகிறப்ப கொஞ்சம் பார்த்து போங்க. மழை டைமில் ரொம்ப வழுக்கும். இயற்கை அழகாக ரசிக்கலாம். பாருங்க, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது இந்த இடம். வாங்க இருப்பான் சந்தோஷ பாரு.
शरणं भगवान् शरणं भगवति शरणं भगवति शरणं भगवान् शरणं भगवति शरणं भगवान् शरणं देवं शरणं देवी शरणं देवं शरणं देवी शरणं देवी ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் அது இது யூஸ் ஆகும். என்னுடைய தலைக்கு பின்னாடி தெரியுது பாருங்க, அந்த இடம் தான் நம்ம நின்ன இடம். ஐயப்பா அப்பாச்சி மேடு டாப் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஜூஸ் ஷாப்ஸ் அவைலபிள் இருக்கும். நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் ரெஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நடக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஃப்ளாட்டாகவே இருக்கும், மலை ஏற்றம் கிடையாது. சபரிபீடம் கிட்ட நம்ம ரீச் பண்ணிட்டோம். சபரிபீடம் என்பது சபரிமலை யாத்திரையில ஒரு முக்கியமான இடமாக சொல்லுவாங்க. ஏன் அப்படி முக்கியமான இடம்னு சொல்றாங்கன்னா, இங்கு சபரி என்ற பெண்மணி தவம் செய்ததாகவும் அதனாலே இந்த இடத்திற்கு சபரிபீடம் என்பது வந்ததாகவும் கூறப்படுகிறது. சபரிபீடத்தோட சுருக்கமான வரலாறு பார்த்தீங்கன்னா, சபரி ஒரு பக்தி உள்ள பெண்மணின்னு சொல்றாங்க. அவர் ராமபிரானை தரிசனம் செய்யறதுக்காக கடுமையாக தவம் செய்தார். சபரிபீடம் என்ற இடத்துல தவம் செய்ததாகவும் அதனாலதான் இந்த இடத்துக்கு சபரிபீடம் என்று பெயர் வந்ததாகவும் நம்பப்படுகிறது. சபரிமலை வரும் பக்தர்கள் இந்த சபரிபீடத்தை கடந்துதான் சபரிமலை சன்னிதானத்தை சென்றடைய முடியும். அதனால இந்த சபரிபீடம் ஒரு புனித இடமாக கருதப்படுகிறது. இதே இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரங்குத்தின்ற ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல அந்த மரத்துல தான் சரத்தை குத்திட்டு கருப்பு கயிறை கட்டிட்டு சன்னிதானத்திற்கு கன்னிசாமிகள் செல்வாங்க. இது கண்டிப்பா கன்னிசாமி செய்ய வேண்டிய முக்கியமான சடங்காகும். இங்க சபரிமலை யாத்திரையில சபரிமலைக்கு கன்னிசாமி வந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இதை செய்யறாங்க. இதனுடைய முழு வரலாறு, சபரிமலையோட முழு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இது எதற்காகன்னு தெரியும். சபரிமலையில நித்திய பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய ஐயப்பனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் மஞ்சமாதாவிற்கு கன்னிசாமி வந்திருப்பதை உணர்த்தும் விதமாக இந்த சடங்கு செய்யப்படுகிறது. ஷார்ட்டா இதனுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலையில மஞ்சமாதான்ற ஒரு தேவி இருக்காங்க. அவங்க சபரிமலை ஐயப்பனை திருமணம் செய்ய விரும்புகிறாங்க. சபரிமலையில் ஐயப்பன் என்ன சொல்கிறாருன்னா, எந்த வருஷம் என்கிட்ட கன்னிசாமி வரலையோ என்னை பார்க்கறதுக்கு, அந்த வருஷம் நான் உங்களை திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லிட்டு நித்திய பிரம்மச்சாரியா தவ கோலத்தில் போயிட்டு அங்கே உட்கார்றாரு. அதை உணர்த்தும் விதமாக தான் இந்த ஒரு குறியீடாக இது கருதப்படுகிறது. இந்த சரங்குத்தியில் குத்துறத பஞ்சமாதாவுக்கு தெரிவிக்கும் விதமாக, அதாவது கன்னிசாமி இந்த வருஷம் வந்திருக்காங்கன்ற தெரிவிக்கும் விதமாக அந்த ஒரு சடங்கு செய்கிறாங்க. கன்னிசாமி முதல் வருஷம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சரங்குத்தியில் சரத்தை குத்திட்டு அந்த கருப்பு காடாவை கட்டிட்டு வரணும். சாமியை சரணமையப்பா.
ஃபைனலாக அந்த சாமி ஐயப்பா ரோடும் இந்த நீலிமலை ரூட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ரோடு கீழே போயிட்டுருக்கு. இந்த ரோடு இப்படி வந்து ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும். இந்த இடத்திற்கு பேர் வந்து மரக்கூட்டம் சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜை கடந்து இந்த பக்கமே போங்க, ரைட் சைடில் ஒரு ரோடு போகும். இந்த ரோடு மேலே போனீங்கன்னா இன்னும் ஒரு ஏற்றமாக இருக்கும். ஏற்றமாக போய் அப்புறம் சன்னிதானம் போகும். நீங்கள் இந்த இறக்கத்தில் இறங்கிட்டீங்கன்னா டைரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் பாட்டு சரசரன்னு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன இடம் தான் கீழே வருது பாருங்கள், அந்த சாமி ஐயப்பா ரோடு. ஏற்கனவே நம்ம இந்த வழியிலையும் வந்திருக்கோம். நீலிமலை விட மோஸ்ட்டாக இந்த சைடில் தான் உங்களுக்கு டோலி ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்கும். இந்த ரோட்டில் அவங்களுக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காதுன்றதுக்காக அந்த வழியில் தான் வருவாங்க. இந்த நீலிமலை அப்பாச்சிமேடு வழியாக ஒரு சில டோலி ஃபெசிலிட்டிஸ் தான் அவைலபிள் இருக்கும். எல்லாமே இந்த மரக்கூட்டத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகிட்டு டோலி செக்கிங் கவுண்டர் இருக்கும். இங்கே டோலியில் வரவங்கள டோலி தூக்குறவங்களையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் டோலி செக்கிங் கவுண்டர்னு இருக்குது பாருங்கள். இங்கே டோலி தூக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஐடி கார்டு இருக்கும். ஐடி கார்டு இருக்கான்னு பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் டோலியிலே இருங்க. సైడ్లోనే ఉంది పోయేదాం రేటల్లిಲ್ಲ கொக்கிட்டு இருக்குது. இது ஒரு நாள் ஃபுல்லா போடுங்க தண்ணியில. என்ன சாமி இது? இந்த மாதிரி பச்சை அப்புறம் கிளாஸ்ல வாட்டர்ல போடுங்க. சாமி அது 40 ரூபா 300 ரூபா. என்னது இது? செடி சாமி செடி இது மாதிரி. என்ன செடி? அம்மா சாமி மோடி ரோலே இந்த மரக்கூட்டம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டு விலங்குகள்லாம் நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி குரங்குகளை பார்க்கலாம், அணில்களை பார்க்கலாம், காட்டு அணில்களை. பாருங்கள், நிறைய இந்த மாதிரி உட்காந்துருக்கோம். தயவுசெய்து ஃபீட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி குரங்குகளுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும், நமக்கு தான் ஆபத்து. அதே போல் பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிவேர் ஆஃப் ஸ்னேக்ஸ்னு வச்சுருந்தாங்க. எச்சரிக்கை பலகைகள், பாம்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பலகைகள் நிறைய பார்க்க முடிஞ்சுது.
இந்த காடுகளுக்கே உரியதான ஒரு சத்தம், அந்த சத்தம் கேட்குது தெரியுதுங்களா? ஆடியில் போய் தண்ணி டேங்க பைப்பை திறந்து ஐம்பது வயதை கடந்த எவ்வளோ பெண்கள் போகிறாங்க பாருங்கள். இவங்க எல்லாமே ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஓ ஏப்பா இங்கே நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த விலங்கு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. சன்னிதானத்துக்கிட்ட நெருங்க போகிறோம். ஐயப்பனை தரிசனம் செய்ய போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டோலியில் லைனாக வராங்க. அடுத்ததாக இவங்கள பாருங்க, இவங்க லைனாக உட்காந்துட்டு இருக்காங்க. ఖర్చులు తీసుకొని నువ్వు వాటికి పోయి బండి ఏనర్లే పోదు
లేదంటే బండి పని 2 వీలర్ పని చేయించుకుంటాం అది కాదు இந்த வழியாக வந்ததுனால நம்ம டிராக்டர் நிறையா ஸ்பாட் அவுட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் தான் நம்ம டிராக்டரை பார்க்க முடியும். இந்த சாமி ஐயப்பா ரோடு வழியாக தான் இந்த டிராக்டர்லாம் போகும். இந்த டிராக்டரில் பக்தர்களில் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. டிராக்டரில் என்ன போகும்னா கடைக்கு தேவையான பொருட்கள், சிலிண்டர்கள், அந்த மாதிரியான பொருட்கள் தான் போகும். சன்னிதானத்திற்கிட்ட நெருங்கிட்டோம். காலையில் 6:30 மணிக்கு ஏற ஆரம்பித்து 8 மணிக்கு சன்னிதானத்துக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். நான் பொறுமையாக தான் நடந்தேன். சில பேர் 1 மணி நேரத்தில் நடக்கிறவங்களும் இருக்காங்க, 2 மணி நேரத்தில் நடக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து. சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக இருக்குன்றதுனால நல்லா பொறுமையாகவே நீங்கள் ஏறலாம். பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கூட்டம் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடங்க. டோலியில் வரவங்களுக்கு இதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. இதோட இறக்கி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப முடியாதவங்கள உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது டோலியில் ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுக்கோங்க. இதான் லாஸ்ட்டு டோலி. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களா.
இங்கே சன்னிதானத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவைலபிள் இருக்கும். அதே போல் ஏடிஎம்ஸ் சென்டர்ஸ் அவைலபிள் இருக்கும். பணம் நீங்கள் விட்ரால் பண்ணால் இங்கே பண்ணிக்கலாம். அதே போல் நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிள் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா விரின்னு சொல்லிட்டு ஒரு பாய் கொடுப்பாங்க. அந்த பாய்க்கு 50 rupees 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. 1 டேக்கு 24 ஹவர்ஸ்க்கு. நீங்கள் நைட்டு தங்குறதா தான் தங்கிட்டு காலையில் நெய்யபிஷேகம் பண்ணிவிட்டு இறங்கலாம். சபரிமலை ரீச் ஆயாச்சு. இந்த க்யூவில் இன்னொரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உங்களை அனுப்புவாங்க. க்யூவில் பாருங்கள் ரொம்ப காலியாக இருக்குது, கூட்டமே இல்லை. இந்த இடத்துல நடப்பந்தல்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பேர். இந்த இடத்துல கார்த்திகை மார்கழியில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். சீசன் டைமில் வரவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடப்பந்தல்லையும் உங்களுக்கு அந்த மூலிகை தண்ணீர் ஃப்ளாஸ்கில் வச்சு கொடுக்குறாங்க சுட சுட. 18ஆம் படியை நம்ம ரீச் பண்ணிட்டோம். 18ஆம் படிக்கிட்ட நெருங்கிட்டோம். சுவாமியை சரணமையப்பா. இவ்வளவு தூரம் நம்ம இருமுடி கட்டி வந்தது இதற்காக தான். இந்த 18 படிகளை ஏறி போனோம்னா நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் வளருவோம். சுவாமியை சரணமையப்பா. நெய் தேங்காய் அந்த கொப்பரைகள் எரியக்கூடிய கூடம் இது. 18 படிக்கட்டுட்ட கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி காலியாக நான் பார்த்தது சின்ன வயசில். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த அளவுக்கு கூட்டம் கம்மியாக பார்க்குறேன். சுவாமியை சரணமையப்பா. படிகாயை உடைச்சிட்டு நம்ம 18 படிகளை நடக்க ஆரம்பிக்கலாம். போன வருடத்திற்கு முன்பாக வரும்போது கூட பார்த்திங்கன்னா 18 படிக்கிட்ட வந்து கூட்டம் நிறையவே இருந்தது ஓரளவுக்கு. இந்த இடத்துல கூட்டமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா 18ஆம் படி ஏறி மேலே வந்ததுக்கப்புறம் தான் அந்த க்யூ இருந்தது. அந்த க்யூலேருந்து 2 மணி நேரம் ஆச்சு ஐயனை பார்க்கறதுக்கு. சுவாமியை சரணமையப்பா. சுவாமியை சரணமையப்பா சொல்லி 18 படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். படியை கடந்த உடனே கொடிமரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்ற மாதிரி தத்துவமசின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். தத்துவமசினா நீ அதுவாகவே இருக்கிறாய் என்ற பொருள். மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி தான் கடந்து தான் சாமியை பார்க்கணும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் விட்டாங்க சாமி பார்க்கறதுக்கு. ஆனால் 2 மணி நேரம் காத்திருந்தாலும் அருமையான தரிசனம். நெய் அபிஷேக தரிசனம். சாமியை சரணமையப்பா. சன்னிதானத்துக்கிட்ட 8 மணிக்கு ரீச் ஆனோம். 8:30 மணி ஆயிடுச்சு மேலே ஏறி வர்றதுக்கு. 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இந்த பிரிட்ஜிலே தான் நின்னோம். கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த பிரிட்ஜில் நிற்கிற கூட்டம் தான். இந்த கூட்டத்தை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நடுவில் ஒரு பூஜை நடக்குது உள்ள சாமிக்கு. அதனால தான் அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. காலையில் 10:30 மணிக்கு சாமி தரிசனம் முடித்த உடனே நெய்யபிஷேகத்துக்கு போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு நெய்யபிஷேகம் பண்ணியாச்சு 11 மணிக்குள்ளே. இந்த மாத பூஜையில் பார்த்தீங்கன்னா 8 to 11 மணி தான் நெய்யபிஷேகம் டைமிங் பண்ணுறாங்க இந்த ஜூலை மாதத்துக்கு. மற்ற மாதம் எப்படின்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கொடிமர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. கொடிமரத்தை ரூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
சுவாமியை சரணமைப்பா. அருமையான தரிசனம். நெய் அபிஷேகம் முடிச்சுட்டு மஞ்சமாதா கோயிலுக்கு வந்து படைச்சிட்டு இவங்கள பார்த்துருந்தோம். இவங்க வந்து திருஷ்டி கழிக்கிறவங்களாம் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்களாம். உட்காந்திங்கன்னா அவங்க ஏதோ மந்திரம்லாம் சொல்லி திருஷ்டி கழிப்பாங்க. இதுதான் மஞ்சமாதா கோயில். இருக்கக்கூடிய மஞ்சமாதாவுக்கு இந்த மாதிரி தேங்காயை உருட்டி வழிபாடு செய்வாங்க. பந்தலராஜா அறை இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக ஜூலை 13ஆம் தேதி 14ஆம் தேதிக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நவகிரக கோயில்களை. இங்கே இருக்கக்கூடிய நவகிரக கோயில் இது மணிமண்டபம். இதை கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். இந்த நவகிரக கோயில் இப்போ ரீசெண்டாக இந்த ஜூலையில் தான் பண்ணியிருக்காங்க. ஜூம் பண்ணுற பாருங்க. சபரிமலை வர பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த சன்னிதானத்தை விட்டு திரும்ப வீடு போக மனசே இருக்காது. அது சபரிமலை வர பக்தர்களுக்கு மட்டுமே தெரியும். அதை உணர்ந்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சுவாமியே சரணமையப்பா. பந்தலை இந்த மாதிரி நீங்கள் கார்த்திகை மார்கழியில் பார்க்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி காலியாலாம் இருக்காது, ஃபுல் ரஷ்ஷாக தான் இருக்கும். சன்னிதானத்திலேருந்து பம்பையை நோக்கி கிளம்பியாச்சு. காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு இப்போ நம்ம போகக்கூடிய பாதை இந்த டிராக்டர் போகக்கூடிய சாமி ஐயப்பா ரோடு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன். சபரிமலை வர முடியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சஜஷன் ஆகும். அதுக்காக தான் அந்த லைக் பண்ண சொல்கிறது. இந்த கழுத பாதைன்னு சொல்லக்கூடிய சாமி ஐயப்பா ரோட்டில் நம்ம ஏற்கனவே சபரிமலை யாத்திரை மேற்கொண்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இந்த வீடியோவோட எண்டில் வரும். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த ரூட் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுவாமி சரணமையப்பா.
சாமியை சரணமையப்பா. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும்.